அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இப்போ ஒரு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து அலௌடா இல்லைன்னா ஃபார்பிடன் இன்ட்ராக்ஷனா அப்படின்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது நம்ம இந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னா, ஒரு எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் நம்ம எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணலாம், அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிக்கலுக்கும் நம்ம லெப்டான் நம்பர்ஸ், பேரியன் நம்பர்ஸ் இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்ட்ரேஞ்ச்னஸ் எல்லாமே அதோட நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ரியாக்ஷன் அலௌடா இல்லை ஃபர்பிடனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 3 குவாண்டம் நம்பர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது 3 குவாண்டம் நம்பரும் கன்சர்வ்டாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணோன்னா அது அலௌடு ரியாக்ஷனாக இல்லை ஃபர்பிடனான்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போது ஃபஸ்ட்டு நமக்கு லெப்டான் குவாண்டம் நம்பர் தெரிஞ்சிருக்கணும், பேரியன் குவாண்டம் நம்பர் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்ச்னஸ் குவாண்டம் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு லெப்டான் குவாண்டம் நம்பர். லெப்டான்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா 3 டிவைட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரான் லெப்டான் குவாண்டம் நம்பர், மியூயான் லெப்டான் குவாண்டம் நம்பர், நெக்ஸ்ட்டு டவ் லெப்டான் குவாண்டம் நம்பர்னு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 நம்ம இதை கிளாஸிஃபை பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் லெப்டான் நம்பரில் எலக்ட்ரானுக்கு லெப்டான் நம்பர் 1. அதே இது எலக்ட்ரான் நியூட்ரினோக்கும் +1 தான். ஆனால் பாசிட்ரான்ங்கிறது எலக்ட்ரானோட ஆன்டி பார்ட்டிக்கல், அதுக்கு -1. அந்த நியூஇ மைனஸ்னு போட்டிருக்கோம் இல்லையா, அது அந்த எலக்ட்ரான் நியூட்ரினோவோட ஆன்டி பார்ட்டிக்கல், அப்போ அதுக்கு -1 வரும். அப்போ எலக்ட்ரான் நியூட்ரினோவுக்கும் +1 வரும். இந்த எலக்ட்ரானோடதையும் எலக்ட்ரான் நியூட்ரினோவோட ஆன்டி பார்ட்டிகல்ஸ்க்கு நமக்கு என்ன வரும், லெப்டான் நம்பர் -1 வரும். நெக்ஸ்ட்டு மியூயான் லெப்டான் நம்பர். மியூயான் லெப்டான் நம்பரில் நமக்கு மியூயான் நியூட்ரினோவுக்கு நமக்கு +1 வரும். அது இது மியூ ப்ளஸ்ஸுக்கும் மியூயான் நியூட்ரினோவோட ஆன்டி பார்ட்டிகல்ஸ்க்கும், மியூ மைனஸ்ங்கிறது மியூயான் லெப்டான் நம்பர், அதே மியூ ப்ளஸ் அப்படிங்கிறது மியூயானோட ஆன்டி பார்ட்டிக்கல். மியூயான் நியூட்ரினோவுக்கு +1, அதே மியூயான் நியூட்ரினோவோட ஆன்டி பார்ட்டிக்கலுக்கு நமக்கு என்ன வரும் அப்படின்னா -1 வரும். நெக்ஸ்ட்டு டவ் லெப்டான் நம்பர். டவ் லெப்டான் நம்பரில் டவ் மைனஸ்க்கும் நெக்ஸ்ட்டு இது டவ் நியூட்ரினோவுக்கும் +1 வரும். அதே இது நமக்கு டவ் லெப்டானோட ஆன்டி பார்ட்டிகல்ஸ்க்கும் டவ் நியூட்ரினோவோட ஆன்டி பார்ட்டிகல்ஸ்க்கும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா -1 வரும். நெக்ஸ்ட்டு பேரியான் குவாண்டம் நம்பர். பேரியான் குரூப்பில் என்னென்ன இருக்கும், நியூக்ளியான்ஸ் இருக்கும், ஹைப்பரான்ஸ் இருக்கும். நியூக்ளியான்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் எங்கே வரும், நியூக்ளியான்ஸில் இருக்கும். ஹைப்பரான்ஸில் லாம்டா ஹைப்பரான் இருக்கும், சிக்மா ஹைப்பரான் இருக்கும், ஒமேகா ஹைப்பரான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த ஹைப்பரான் இருக்கும். அப்போ இந்த ஹைப்பரான்ஸ்க்கும் சரி நியூக்ளியான்ஸ்க்கும் சரி பேரியான் நம்பர் எவ்வளோன்னா 1. அதே இது இதோட ஆன்டி பார்ட்டிகல்ஸ்க்கு பேரியான் நம்பர் நமக்கு -1 வரும். நெக்ஸ்ட்டு நம்ம குவார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அந்த குவார்க்ஸில் குவார்க்குக்கு பேரியான் நம்பர் 1/3ன்னு பார்த்தோம். அது இது ஆன்டி பார்ட்டிக்கல் ஆஃப் குவார்க்ஸ்க்கு நமக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா -1/3ன்னு பார்த்தோம் பேரியான் நம்பர். அதையும் ஒரு தடவை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரேஞ்ச்னஸ் குவாண்டம் நம்பர். ஸ்ட்ரேஞ்ச்னஸ் எந்த இதுக்கெலாம் இருக்கும் அப்படின்னா மீசான்ஸ்க்கும் ஹைப்பரான்ஸ்க்கு தான் இருக்கும். அதான் ஹேட்ரான்ஸ்னு சொல்லுவோம். இந்த மீசான்ஸில் நமக்கு மொத்தம் நம்ம என்ன 3 கிளாஸிஃபை பண்ணுவோம், பயானு, கெயான் அண்டு ஈட்டா மீசான். அதில் பயானுக்கும் ஈட்டா மீசானுக்கும் நமக்கு ஸ்ட்ரேஞ்ச்னஸ் கிடையாது, கெயானுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த கெயானில் கே ப்ளஸ்ஸுக்கும் கே நாட்டுக்கும் ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் +1 வரும். கே மைனஸ்க்கும் கே நாட் பாருக்கும் ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் -1 வரும். நெக்ஸ்ட்டு ஹைப்பரான்ஸில் லாம்டா ஹைப்பரானுக்கு சிக்மா ஹைப்பரானுக்கும் நமக்கு -1 வரும். நெக்ஸ்ட்டு கைக்கு நமக்கு என்ன வரும், ஹைப்பரானுக்கு அந்த கேஸ்கட் ஹைப்பரான்னு சொல்லுவோம், இல்லை கை ஹைப்பரான்னு சொல்லுவோம், அதுக்கு -2 வரும். ஒமேகா ஹைப்பரானுக்கு நமக்கு என்ன வரும் அப்படின்னா -3 வரும். அப்போ இந்த ஸ்ட்ரேஞ்ச்னஸ் குவாண்டம் நம்பர், பேரியான் குவாண்டம் நம்பர், லெப்டான் குவாண்டம் நம்பர், இந்த 3 குவாண்டம் நம்பர்ஸும் நமக்கு ஒவ்வொரு பார்ட்டிக்கலுக்கும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண முடியும். இப்போது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். நமக்கு இங்கே ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரியாக்ஷன் நம்ம அலௌடா இல்லை ஃபர்பிடனான்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பார்ட்டிக்கல் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்க்கணும்.
அது வந்து எந்த குரூப்பில் இருக்குது, லெப்டானிக் குரூப்பில் இருக்கா இல்லை பேரியான் குரூப்பில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நமக்கு வந்து டவ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் இருக்குது, எலக்ட்ரான் நியூட்ரினோ இருக்குது. அப்போ இது எந்த குரூப்பில் வரும், லெப்டானிக் குரூப்பில் வந்து வரும். இப்போ இதில் லெப்டான் குரூப்ஸில் இருக்கிறதுனால இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நமக்கு வந்து இது லெப்டான் நம்பர் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ எலக்ட்ரான் லெப்டான் நம்பர் வந்து டவுக்கு வந்து என்னது அப்படின்னா 0, எலக்ட்ரானுக்கு வந்து 1, எலக்ட்ரான் நியூட்ரினோவுக்கும் +1 தான். ஆனால் இது டவ் நியூட்ரினோவுக்கு 0, ஏன்னா எலக்ட்ரான் லெப்டான் நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து டவ்வும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து டவ் லெப்டான் நம்பர் வந்து கண்டுபிடிக்கலாம். டவ் லெப்டான் நம்பர் வந்து டவ் மைனஸ்க்கு வந்து 1, எலக்ட்ரானுக்கு 0, எலக்ட்ரான் நியூட்ரினோவுக்கு 0, நெக்ஸ்ட்டு வந்து டவ் நியூட்ரினோவுக்கு 1. இப்போது நம்ம எய்தர் சைட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்த்தோன்னா 2 சைடுமே நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா வேல்யூஸ் வந்து சேமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அதை கன்சர்வ்டுன்னு சொல்லுவோம், அதான் அடிட்டிவ் நேச்சர்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நமக்கு வேல்யூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு ஒரே மாதிரி இருக்கணும். இப்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைட் பார்த்தோன்னா எலக்ட்ரான் லெப்டான் நம்பர் 0ல் இருக்குது. அப்போ இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா இங்கே 1 + 1னா 2ன்னு வரும். அப்போ ஒரு சைடு 0 இருக்குது, நமக்கு ரைட் சைடு வந்து 2 வருது. அப்போ இது வந்து கன்சர்வ்டு கிடையாது. அப்போது அடுத்து வந்து டவ் லெப்டான் நம்பர் பார்த்தோன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து நமக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது, ரைட் சைடும் நமக்கு 1 தான் இருக்குது. அப்போது நமக்கு டவ் லெப்டான் நம்பர் வந்து கன்சர்வ்டாக இருக்குது, எலக்ட்ரான் லெப்டான் நம்பர் வந்து கன்சர்வ்டாக இல்லை. அப்போ இப்படி இருக்கிற ரியாக்ஷன்ஸ் வந்து நமக்கு பாசிபிள் இல்லை. அதனால் இது வந்து நம்ம ஃபர்பிடன் ரியாக்ஷன்னு சொல்கிறோம். ஏன்னா நமக்கு எலக்ட்ரான் லெப்டான் நம்பர் வந்து இங்கே கன்சர்வ்டாக இல்லாதனால நம்ம இது என்னன்னு சொல்லிட்டோம், இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தோன்னா நமக்கு இதில் வந்து மியூயான் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு மியூயானோட ஆன்டி பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்குது, மியூயான் நியூட்ரினோட ஆன்டி பார்ட்டிகல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டவ் நியூட்ரினோ இருக்குது, நெக்ஸ்ட்டு டவ் இருக்குது. அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா மியூயான் லெப்டான் நம்பர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போது மியூயான் லெப்டான் நம்பர் ஃபார் டவ் வந்து 0, அப்போ மியூயானுக்கு +1 வரும், டவ் நியூட்ரினோவுக்கு 0 ஆகிடும். அடுத்து மியூயான் நியூட்ரினோட ஆன்டி பார்ட்டிகளுக்கு -1 வரும். நெக்ஸ்ட்டு வந்து டவ் லெப்டான் நம்பர் போட்டோன்னா டவ் மைனஸ்க்கும் டவ் நியூட்ரினோவுக்கும் 1 வரும், ரிமைனிங்க்கு 0. அப்போது எய்தர் சைட் ஆஃப் ஈக்குவேஷன் இப்போ செக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்மியூ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து நமக்கு 0 இருக்குது, ரைட் சைடு வந்து இங்கே 1 -1 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 0 ஆகிடும். அப்போது லெஃப்ட் சைடும் 0, ரைட் சைடும் 0. அப்போ வந்து இது வந்து கன்சர்வ்டாக இருக்குது, எல்மியூ வந்து கன்சர்வ்டு. இப்போ டவ் லெப்டான் நம்பர் பாருங்கள், நமக்கு வந்து ரைட் சைடு வந்து நமக்கு என்ன இருக்குது, 1 தான் இருக்குது, லெஃப்ட் சைடும் 1 இருக்குது. அப்போ 2 சைடு ஈக்குவலாக இருக்குது, அப்போ அடிட்டிவ் நேச்சரில் தான் இருக்குது. அப்போ வந்து இதுவும் வந்து என்னது அப்படின்னா கன்சர்வ்டு. அப்போது மியூயான் லெப்டான் நம்பரும் நமக்கு எங்கே கன்சர்வ்டாக இருக்குது, டவ் லெப்டான் நம்பரும் கன்சர்வ்டாக இருக்குது. அதனால் இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து அலௌடு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். இப்போ இதில் வந்து என்னென்ன பார்ட்டிகிள் இன்வால்வ் ஆகிருக்குன்னா காமா இருக்குது. அப்போ காமா வந்து எதில் வந்து நமக்கு வரும் அப்படின்னா, இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம் இல்லையா, அப்படி கிளாஸிஃபை பண்ணும்போது நமக்கு இன்ஃப்ராரெட்டு, நெக்ஸ்ட் அல்ட்ரா வயலட்டு, காமா, எக்ஸ்ரேஸ் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா அதோட வேவ் லென்த்தை பேஸ் பண்ணியோ இல்லைன்னா அதோட ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணியோ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்போம். அப்போது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுங்கிறது என்னது அப்படின்னா நத்திங் பட் அது வந்து என்னதுன்னா ஃபோட்டான்ஸ் தான். அப்போ ஃபோட்டான்ஸ் வந்து நமக்கு எந்த இதில் வரும் அப்படின்னா, நம்ம எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸை கிளாஸிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து போசான்ஸில் தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபோட்டான்ஸ் வந்து இருக்கும். அப்போது நமக்கு இதுக்கு வந்து என்னது, அடுத்து இந்த சைடு நமக்கு என்ன இருக்குது, எலக்ட்ரானும் பாசிட்ரானும் இருக்குது. அப்போ நம்ம வந்து எலக்ட்ரான் லெப்டான் நம்பர் போட்டோன்னா காமாவுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 0 வரும், எலக்ட்ரானுக்கு வந்து 1 வரும் எலக்ட்ரான் லெப்டான் நம்பர். பாசிட்ரானுங்கிறது எலக்ட்ரானோட ஆன்டி பார்ட்டிக்கல், அப்போ அதுக்கு வந்து -1 வரும். இப்போ வந்து நீங்கள் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, ரைட் சைடு வந்து 1 எலக்ட்ரானுக்கும் பாசிட்ரானுக்கும் -1 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து என்ன வரும், 1 + -1 போட்டோன்னா 0 ஆகிடும். அப்போது எய்தர் சைட் ஆஃப் ஈக்குவேஷன் நம்ம செக் பண்ணோன்னா நமக்கு 2 சைடுமே 0 தான் கிடைக்குது. அப்போது இது வந்து என்னது அப்படின்னா கன்சர்வ்டாக இருக்கும். அப்போ நமக்கு எலக்ட்ரான் லெப்டான் நம்பர் இதில் கன்சர்வ்டுன்றனால இந்த ரியாக்ஷன் வந்து அலௌடு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஈக்குவேஷன் பாருங்கள். இதில் என்னென்ன பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா, மியூயான் இருக்குது, பாசிட்ரான் இருக்குது, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் நியூட்ரினோ இருக்குது, மியூயான் நியூட்ரினோவோட ஆன்டி பார்ட்டிக்கல் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ முதல்ல எலக்ட்ரான் லெப்டான் நம்பர் போடலாம். அப்போ வந்து மியூயானுக்கு வந்து
0 ஆகிடும். அதாவது இது மியூயானோட ஆன்டி பார்ட்டிக்கல், அதுக்கு வந்து 0. நெக்ஸ்ட்டு பாசிட்ரான் எலக்ட்ரானோட ஆன்டி பார்ட்டிக்கலுக்கு வந்து என்ன வரும், எலக்ட்ரான் லெப்டான் நம்பர் -1, எலக்ட்ரான் நியூட்ரினோக்கு +1. அடுத்து மியூயான் நியூட்ரினோட ஆன்டி பார்ட்டிக்கலுக்கு 0. அடுத்து மியூயான் லெப்டான் நம்பர் வந்து போடலாம். மியூ ப்ளஸ்க்கு வந்து -1 வரும், ஏன்னா மியூயானோட ஆன்டி பார்ட்டிக்கல் தான் மியூ ப்ளஸ்ங்கிறது, அப்போ -1 வரும். பாசிட்ரானுக்கு 0, எலக்ட்ரான் நியூட்ரினோக்கு 0. அடுத்து மியூயான் நியூட்ரினோட ஆன்டி பார்ட்டிக்கலுக்கு என்ன வரும், -1 வரும். அப்போது ரெண்டு சைடும் நமக்கு பார்த்தோன்னா நமக்கு எப்படி இருக்குது, கன்சர்வ்டாக இருக்கா. ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் லெப்டான் நம்பரும் நமக்கு வந்து ரெண்டு சைடுமே 0 தான் கிடைக்கும். அடுத்து எல் மியூ பார்த்தா இந்த சைடு -1 தான், இந்த சைடு -1 தான், அப்போ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது. அப்போது இது ரெண்டுமே கன்சர்வ்டாக இருக்குது. எலக்ட்ரான் லெப்டான் நம்பரும் கன்சர்வ்டு, மியூயான் லெப்டான் நம்பரும் கன்சர்வ்டாக இருக்கிறனால இந்த ரியாக்ஷன் வந்து அலௌடு ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து புரோட்டானும் நியூட்ரான்ஸும் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்புறம் புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து நமக்கு புரோட்டான் நியூட்ரான், புரோட்டானோட ஆன்டி பார்ட்டிக்கல் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதில் வந்து இந்த புரோட்டான் நியூட்ரான்னா நம்ம லெப்டான்ஸ்க்கு போக முடியாது, ஏன்னா இது வந்து லெப்டான் குரூப்பில் வராது. எந்த குரூப்பில் வரும், பேரயானில் தான் வரும். அப்போ நம்ம பேரயான் குவாண்டம் நம்பர் வந்து கன்சர்வ்டாக இருக்கா இல்லையான்னு தான் நம்ம வந்து இதில் வந்து செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்கிற பார்ட்டிக்கல் வந்து என்ன குரூப்பில் இருக்குன்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணணும். இப்போ இதில் வந்து லெப்டான்லேயே வராது, அப்போ இதுக்கு போய் நம்ம லெப்டான் வந்து கன்சர்வ்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. பேரயான் குரூப்பில் இருக்கனால பேரயான் நம்பர் தான் நமக்கு செக் பண்ணணும். அப்போது புரோட்டானுக்கு 1, நியூட்ரானுக்கு 1. அது மாதிரி இந்த சைடு புரோட்டானுக்கு பேரயான் நம்பர் 1, நியூட்ரானுக்கு 1 தான். ஆனால் புரோட்டானோட ஆன்டி பார்ட்டிகளுக்கு வந்து -1. ஆனால் இப்போ இந்த ரெண்டு சைடும் பார்த்தோன்னா கன்சர்வ்டாக இருக்காது. இந்த சைடு 2 வரும், இந்த சைடு வந்து 1 தான் வரும். அப்போ இது வந்து கன்சர்வ் ஆகலை, அதனால் இது வந்து என்னது அப்படின்னா ஃபர்பிடன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் என்னென்ன இன்வால்வ் ஆகிருக்கு, பயான் இருக்குது, புரோட்டான் இருக்குது, அடுத்து ஹைப்பரான்ஸ் வந்துருக்கு, கெயான் இருக்குது. இந்த லாம்டா ஹைப்பரானும் கெயானும் இருக்குது. அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், பேரயான் நம்பர் பார்க்கலாம், செக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ் செக் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு பேரயான் நம்பர் பார்த்தோன்னா பயான்ஸ்க்கு வந்து 0, ஏன்னா இது வந்து என்ன குரூப்பில் வரும், பயான்ஸ் இதெல்லாம் மீசான்ஸ் குரூப்பில் வரும், அப்போ வந்து 0. நெக்ஸ்ட்டு புரோட்டானுக்கு 1, லாம்டா ஹைப்பரான்ஸ் வந்து எங்கே வரும், பேரியான்ஸில் தான் வரும். ஹைப்பரானை தான் நம்ம வந்து என்னது நியூக்ளியான்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பேரயானை தான் நம்ம நியூக்ளியான்ஸ் ஹைப்பரான்ஸ்னு டிவைட் பண்ணுறோம். அப்போ புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து தான் அந்த நியூக்ளியான்ஸுங்கிறது. அப்போ பேரயான் நம்பர் புரோட்டானுக்கு 1, லாம்டா ஹைப்பரானுக்கு 1, கெயான் வந்து வராது, அது மீசான் குரூப்பில் வரும், அப்போ அது 0. ஆனால் இப்போ இந்த ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா பேரயான் நம்பர் நம்ம கன்சர்வ்டாக இருக்குது. லெஃப்ட் சைட்லேயும் 1, ரைட் சைட்லேயும் 1 தான். ஸோ பேரயான் நம்பர் கன்சர்வ்டு. இப்போ அடுத்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ் இது வந்து செக் பண்ணுறோம். பயானுக்கும் புரோட்டானுக்கும் ஸ்ட்ரேஞ்ச்னஸ் கிடையாது, அப்போ 0 ஆகிடும். லாம்டா ஹைப்பரானுக்கு வந்து என்ன வரும், -1 வரும். கெயானுக்கு வந்து என்ன வரும், +1 வரும். அப்போது இது ரெண்டும் வந்து -1 +1 இருக்கிறனால 0 ஆகிடும். இப்போ ரெண்டு சைடும் நமக்கு வந்து 0 0. அப்போ இதுவும் ஸ்ட்ரேஞ்ச்னஸ்ஸு கன்சர்வ்டு. அப்போது பேரயானும் கன்சர்வ்டு, ஸ்ட்ரேஞ்ச்னஸும் கன்சர்வ்டு. அதனால் நம்ம இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா அலௌடு இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இதில் என்னென்ன இந்த ஈக்குவேஷனில் என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, புரோட்டான் இருக்குது, புரோட்டான் நியூட்ரான்லாம் பேரயானில் வரும். அப்போ கண்டிப்பாக பேரயான் நம்பர் நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் இருக்குது, எலக்ட்ரான் நியூட்ரினோட ஆன்டி பார்ட்டிக்கல் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன செக் பண்ணணும், லெப்டான் நம்பரும் நம்ம செக் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் இதுக்கு போய் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து செக் பண்ண முடியாது, ஏன்னா இதுக்கு வந்து எதுக்குமே ஸ்ட்ரேஞ்ச்னஸ்ஸே கிடையாது. அப்போது வந்து லெப்டான் நம்பர்ஸும் பேரயான் நம்பர்ஸும் தான் நம்மளால் செக் பண்ண முடியும். ஸ்ட்ரேஞ்ச்னஸ் எதுக்கு மட்டும்தான் நம்ம இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கெயானுக்கும் ஹைப்பரான்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் இன்வால்வ் ஆகிருந்தால் தான் நம்ம ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து செக் பண்ணணும். இப்போ இதில் பேரயானில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் இருக்குது, லெப்டான் குரூப்பில் இருக்க பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இப்போ அதை மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். இப்போ பேரயான் நம்பர் வந்து புரோட்டானுக்கு 1, நியூட்ரான் அடுத்து வந்து நியூட்ரானுக்கு 1, பாசிட்ரானுக்கு 0, எலக்ட்ரான் நியூட்ரினோட ஆன்டி பார்ட்டிகளுக்கும் 0. அப்போ ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா 1 1 இருக்குது. அப்போ பேரயான் நம்பர் வந்து கன்சர்வ்டாக இருக்குது. அடுத்து லெப்டான் நம்பர் பார்த்தோன்னா புரோட்டான் வந்து பேரயான் குரூப்பில் வரும், அதனால் அது 0. நியூட்ரானும் எதில் வரும், பேரயானில் நியூக்ளியான்ஸ் குரூப்பில் வரும், அதுவும் 0. ஆனால் வந்து பாசிட்ரான்ங்கிறது எலக்ட்ரானோட ஆன்டி பார்ட்டிக்கிள், அது லெப்டான் குரூப்பில் தான் வரும், அதுக்கு -1. எலக்ட்ரான் நியூட்ரினோவோட ஆன்டி பார்ட்டிக்கிள் தான் வந்து என்னது அப்படின்னா அந்த எலக்ட்ரான் ஆன்டி நியூட்ரினோ, அந்த நியூ பார் அப்படிங்கிறது, அப்போ அது -1. அப்போது
பேரையான் வந்து கன்சர்வ்டாக இருக்குது, லெப்டான் வந்து இதில் கன்சர்வ்டாக இல்லை. அப்போ நம்ம இது என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ஃபர்பிடன் ரியாக்ஷன்னு சொல்லணும். ரெண்டுமே கன்சர்வ்டாக இருந்தால் தான் இது அலௌட் ரியாக்ஷன், அப்படி இல்லைன்னா இது வந்து ஃபர்பிடன். இப்போ ஏன் இதுக்கு ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்ம செக் பண்ணலன்னா, இதில் வந்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ் அந்த பிஹேவியர் இருக்கிற பார்ட்டிக்கிள் இது இல்லை, அந்த ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் இருக்கிற பார்ட்டிக்கிள் வந்து இதில் இல்லை. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலன்னா செக் பண்ணல. ஆக்சுவலாக ஸ்ட்ரேஞ்ச்னஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த குவாண்டம் நம்பர் எதுக்கு டினோட் பண்ணுறாங்கன்னா, இந்த எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸை பற்றின ரிசர்ச் பண்ணும்போது சில பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும் சில ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் இருந்திருக்கு, அதனால் அதுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று டினோட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் இருக்க பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணலன்னா இங்கே ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் வச்சு அது கன்சர்வ்டாக இல்லையா அப்படின்னு நம்ம வந்து பார்க்க தேவையில்லை. இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் நமக்கு என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ கெயான் இருக்குது, கெயானுக்கு வந்து என்ன இருக்குது, கெயான் வந்து மீசான் குரூப்பில் வரும். ஆனால் அதுக்கு வந்து என்ன இது வந்து லெப்டான்லேயும் வராது, பேரையானில் வந்து என்னது அப்படின்னா நமக்கு வந்து வராது. ஆனால் இதுக்கு வந்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ் குவாண்டம் நம்பர் வந்து கன்சர்வ்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டான் இருக்குது, ப்ரோட்டான் வந்து இதில் வரும், பேரையான் குரூப்பில் வரும். அப்போ பேரையான் நம்பர் வந்து நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த சைடும் பார்த்தோம்னாலும் நமக்கு வந்து என்ன இருக்குது, ஹைப்பரான் இருக்குது. ஹைப்பரானில் வர்ற நமக்கு அந்த கேஸ்கட் ஹைப்பரான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அது கேஸ்கட் ஹைப்பரான்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து சை ஹைப்பரான் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து கெயான் இருக்குது. அப்போது கே நாட் இருக்கா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேரையான் செக் பண்ணலாம். பேரையான் வந்து கே மைனஸ்க்கு வந்து 0, ப்ரோட்டானுக்கு வந்து 1 வரும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஹைப்பரானுக்கு வந்து ஹைப்பரானுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா, கேஸ்கட் ஹைப்பரானுக்கு வந்து 1 வரும். நெக்ஸ்ட்டு வந்து கே நாட்டுக்கு வந்து என்ன ஆகிடுச்சு, 0 ஆகிடுமா. கெயானுக்கு வந்து பேரையான் நம்பர் 0. அப்போது ரெண்டு சைடுமே நமக்கு 1 1 இருக்குது. அப்போ பேரையான் நம்பர் கன்சர்வ்டு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து கெயானுக்கு வந்து -1, கே மைனஸ்க்கு -1, ப்ரோட்டானுக்கு ஸ்ட்ரேஞ்ச்னஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு சை ஹைப்பரானுக்கு -2, கே நாட்க்கு 1. அப்போ ரெண்டு சைடும் பார்த்தோன்னா இந்த சைடு -1 இருக்குது, இந்த சைடு -2 + 1ன்னு போட்டால் -1 கிடச்சிரும். அப்போ ரெண்டு சைடு சேமாக இருக்கா. அப்போது ஸ்ட்ரேஞ்ச்னஸும் கன்சர்வ்டு. அப்போ பேரையான் நம்பரும் கன்சர்வ்டு, ஸ்ட்ரேஞ்ச்னஸ் குவாண்டம் நம்பரும் கன்சர்வ்டாக இருக்கிறனால இந்த ரியாக்ஷன் வந்து அலௌடு இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து நமக்கு என்ன இருக்குது, பயான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மியூயானோட ஆன்டி பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்குது, மியூயான் நியூட்ரினும் இருக்குது. அப்போ நம்ம மியூயான் மட்டும் செக் பண்ணால் போதும் இதுக்கு. அப்போது மியூயான் லெப்டான் நம்பர் மட்டும் செக் பண்ணால் போதும். அப்போ பை ப்ளஸ்க்கு 0, மியூ ப்ளஸ்க்கு -1, அடுத்து மியூ அந்த மியூயான் நியூட்ரினோவுக்கு வந்து 1. அப்போ போட்டோன்னா இந்த சைடு -1 + 1 வந்து 0 ஆகிடும். 0 0 ரெண்டு சைடும் சேமாக இருக்குது. அப்போ இது வந்து மியூயான் லெப்டான் நம்பரை வந்து கன்சர்வ்டாக இருக்கனால இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா அலௌடு இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இதில் இருக்கிறது வந்து பேரையான் குரூப்பில் இல்லாதனால நம்ம பேரையான் நம்பர் செக் பண்ண தேவையில்ல. இதில் எதுக்குமே வந்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ் கிடையாது, அதனால் ஸ்ட்ரேஞ்ச்னஸ் குவாண்டம் நம்பரும் செக் பண்ண தேவையில்ல. மியூயான் லெப்டான் நம்பர் மட்டும் செக் பண்ணால் நமக்கு வந்து போதும். இதில் இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் திருப்பி ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் நெட்டில் கூட வந்து பார்த்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் எதாவது புக் ரெஃபர் பண்ணி கூட நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து அலௌடா இல்லை வந்து ஃபார்பிடனான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டேபிள் காலம் வந்து தெரிஞ்சிருக்கணும். பேரையான் நம்பர் வந்து தெரிஞ்சிருக்கணும், லெப்டான் நம்பர் தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர், இது எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் அதை ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு இப்போது ஃபார்பிடனா அலௌடா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண நம்ம வந்து இப்போது கற்றுக்கிட்டோம். இப்போது அடுத்து வந்து இப்போ கொடுத்துருக்கிற இன்ட்ராக்ஷன் வந்து என்ன டைப்பில் வரும், எலக்ட்ரோமேக்னட்டிக்காக, ஸ்ட்ராங்காக, வீக்காக அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.